லாஸ்ட் 50 டேஸ் ஆஃப் மை காலேஜ் லைஃப் நான் டாக்குமெண்ட் பண்ணிருக்கேன். அதில் இன்னைக்கு டே 14. இன்னைக்கு காலைல ப்ரஷ் பண்ணிட்டு ப்ரோ வீட்லேயே ப்ரஷ்ஷை விட்டு வந்துட்டான்னு பக்கத்து வீட்டில் இருக்க செடியில் போய் வேப்பங்குச்சி எடுத்துட்டு வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வீட்டை க்ளீன் பண்ணி ஒரு வாரம் ஆனதுனால ரொம்ப அழுக்காயிடுச்சு. காலைல க்ளீன் பண்ணிட்டு 3 பேரும் டீ குடிக்க போனோம். டெய்லி காலைல டீ குடிக்க வரப்போ சக்தி இந்த நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போட்டு தான் காலேஜே வருவான். டீ குடிச்சிட்டு ஒரு போண்டா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து ரெடி ஆகி காலேஜ் வந்தேன். வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு போகிறப்ப தான் சரண்யாக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. காலைல சீட் பெல்ட் போடாமல் கார் ஓட்டிட்டு வந்திருக்கா. 1000 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க போலீஸு. அதனால் எல்லாரும் ஃபைன் போடாமல் சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க. மதியானம் வீட்டுக்கு வரப்போ ப்ரோ ஒரு மரத்துக்கடியில் ஒரு பழம் இருந்துச்சு, அதை எடுத்து நான் நொங்கு சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் பாட்டிகிட்ட வீடியோ கால் பண்ணி காமிச்சு கேட்டுட்டு இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு. அவங்க கொஞ்சம் சொல்லிட்டாங்க, ப்ரோ ஊருக்கு போனால் அவனை பஸ் ஏற்றி விட்டு வீட்டுக்கு வந்து அந்த பழம்பழத்தை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். இட்ஸ் ஓகே, நல்லா இல்லை, பிடிக்கல எனக்கு. ஏன்னா போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு ஈவினிங்காக போய் டீ குடிச்சிட்டு கடையில் உட்காந்து டீ குடிக்கிறப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட் பார்க்கலாம். நைட் அக்கா கடையில் டின்னர் சாப்பிட்டு டிராகன் படம் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதனால் நைட் நான் தனியாக டிராகன் படத்துக்கு போயிட்டேன். படத்தை முடிச்சுட்டு வெளில வந்தால் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக பயத்தில் வீடியோ எடுக்கவே தோணலை, அப்படின்னு ஆள முடிச்சாச்சு.